ஸோ எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது, டயர்டாக இருக்குது, முகம் பார்த்தோன்னா வெளரி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளோட உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறனால இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம சின்ன வேலை செஞ்சாலும் நமக்கு களைப்பாக இருக்கிறது, ஃபாஸ்ட்டாக நடந்து ஏதாவது வேலை செஞ்சிங்கன்னா மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி படபடப்பாக இருக்கிறது, அடிக்கடி தலை சுற்று, தலைவலி வர்றது, ஹேர்ஃபால் ஆகுறது, பெண்களுக்கு பார்த்தோன்னா பீரியட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வராமல் இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கவங்க என்ன உணவுகள் நம்ம எடுத்து நம்ம ரத்தத்தோட அளவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் 3 நாளுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா டெய்லி மாதுளம்பழம் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், அத்திப்பழம் எடுத்துக்கலாம், எள்ளு உருண்டை காலையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் வாரத்தில் 2 நாள் மிக்சியில் அடித்து ஃபில்ட்ரு பண்ணி வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யாப்பழம், மீன், முட்டை இதெல்லாம் நம்ம உணவில் ரெகுலராக சேர்க்கும்போது நம்ம உடம்புல ரத்தத்தோட அளவு சீக்கிரத்தில் ஏறும். வீட்டில் இருந்தே நம்ம சரி பண்ணலாம். தேவையில்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம்.